மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமி கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு பக்தர்கள் சிரமம் அடைகிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் அங்கே ஒரு லிஃப்ட் வசதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். விரைவில் அதனுடைய திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஏற்பாடு செய்வார் என்று நம்பி அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள். அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது. அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் இல்லை, அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது, ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள். இருந்த போதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமி மலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது. அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மிக நெரிசலான கடைவீதிகளை கொண்ட இடம் அது. அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய இடம் தனியாரிடம் கூட இல்லை. இருந்திருந்தால் அதை கேட்டு பெறலாம். இப்போது புதிதாக பைபாஸ் சாலை போடப்பட்டு விட்டது. நீங்கள் நம்முடைய சுவாமிமலை அருகிலே பைபாஸ் சாலை போடப்பட்டது. இந்த பைபாஸில் இடம் கிடைக்குமானால் அதை கையகப்படுத்தியாவது அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதற்குரிய செலவினை துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. நிலம் நீங்கள் உறுப்பினர்கள் தனியாரிடம் பேசி நேரடியாக பேசி வாங்கி கொடுத்தால் கூட அதுக்கான நிதியை கொடுத்து விட்டு பேருந்து நிலையம் அமைக்கலாம். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் இடத்தை இருந்தால் அரசு சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். நிலம் கையகப்படுத்தலாம் 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் ஆகும். அதுதான் பிரச்சனை. இல்லை என்றால் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தகைக்காக பெற்று மாதம் வாடகை கட்டுவதை போல் அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல அறநிலைத்துறையிலிருந்து குத்தகைக்கு அந்த இடத்தை பெற்று பேருந்து நிலையம் அமைப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து, என்னுடைய தொகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மிகப்பெரிய ஒரு பேரூராட்சி. அந்த பேரூராட்சியை சுற்றி பல்வேறு சிறிய ஊர்கள் இருக்கின்றது. அந்த சிறிய ஊர்களிலிருந்து மக்கள் பேருந்து வசதிக்காக வேண்டி ஐயம்பேட்டைக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தினசரி சுமார் 100 பேருந்துகளுக்கு மேலே தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சிதம்பரம், சென்னை என்று பல மாவட்ட தலைநகரங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றன. இந்த ஐயம்பேட்டையில் பேருந்து நிலையம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது. குறிப்பாக ஐயம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான சூளமங்கலம் 2ஆம் சேத்தி நிலப்புல எண் 591/4 அந்த இடத்தினை பெற்று ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன்வருவார்வா என்றெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்யணும். ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்கிற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை, செய்ய வேண்டிய பிரச்சனை. எனவே உறுப்பினர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள். எனவே ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பெற்று அதற்கான நிதியை தந்து நிச்சயமாக பேருந்து நிலையம் கட்டலாம். கொஞ்சம் இது இப்போது ஆரம்பித்து வைத்தால் வருகிற காலத்தில் அதை முடிக்கக்கூடிய நிலையும் ஆரம்பித்து வைக்கிறோம். அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறோம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 479 பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில்.
அதில் பார்த்தா 198 பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது. இப்போது இந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 55 பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள். எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை, இடம்தான் பிரச்சனையாக இருக்கிறது. மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை குத்தகைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம். ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.